மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்க போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். அன்பான கன்னிராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் எதையும் நுணுக்கமா பார்த்து தெளிவா செய்யணும்னு நினைக்கிற புதன் பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 மார்ச் மாசம் உங்க ராசிக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். உங்க ராசிநாதன் புதன் இந்த மாசம் நீசம் பெற்றாலும் சுக்கிரனோட சேர்ந்து ஒரு யோகத்தை தர்றாரு. அதே சமயம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய படையே வந்து உட்கார்ந்திருக்கு. இது உங்க தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களை செய்ய போகுதுன்னு பாப்போம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. 6ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஒரு வெற்றி வீரனை போல தைரியத்தை கொடுப்பாரு. எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க. கோர்ட் கேஸ்ன்னு ஏதாவது இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான சூழல் வரும். ஆனா ராகு கூட இருக்கிறதால உத்தியோகத்துல வேலை பார்க்கிற இடத்துல சின்ன சின்ன அரசியல் நடக்கும். உங்க மேல வீண் பழி போட யாராவது முயற்சி பண்ணலாம். அதனால வேலையில ரொம்ப கவனமா இருங்க. மார்ச் 15க்கு மேல சூரியன் மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம். 7ஆம் இடத்து சூரியன் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்களை கொடுப்பாரு. அவர் மூலமா மருத்துவ செலவுகள் வரலாம். கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்குகள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். அரசாங்க ரீதியான கெடுபிடிகள் வர வாய்ப்பு இருக்கு. சமூகத்துல உங்க கௌரவத்துக்கு சின்னதா ஒரு இழுக்கு வராம பாத்துக்கோங்க. பொது இடங்கள்ல பேசும்போது நிதானம் ரொம்ப முக்கியம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. கன்னி ராசிக்கு குரு 4 மற்றும் 7க்கு உடையவர். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 2, 4 மற்றும் 6ஆம் இடங்கள்ல விழுது. இது உங்களுக்கு பெரிய பிளஸ். 2ஆம் இடத்தை பார்க்கறதால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்துல இருந்த கசப்புகள் நீங்கி பேச்சால காரியம் சாதிப்பீங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதால வீடு வாகனம் வாங்குற யோகம் அல்லது வீட்டை புதுப்பிக்கிற யோகம் வரும். அம்மா வழியில ஒரு பெரிய உதவி கிடைக்கும். 6ஆம் இடத்தை பார்க்கறதால தீராத வியாதிகள் குணமாகும். பழைய கடன்கள் அடைய வழி பிறக்கும். தொழில்ல குரு உங்களுக்கு ஒரு கௌரவமான இடத்தை தருவாரு. சிலருக்கு வேலை நிமித்தமா இடமாற்றம் வரலாம். அது உங்களுக்கு நன்மையாவே முடியும். 10ஆம் இடத்து குரு உங்களை ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்துவாரு. செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் கும்பராசியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. கன்னி ராசிக்கு செவ்வாய் 3 மற்றும் 8க்கு உடையவர்.
6ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவோட சேர்றது சத்ரு சம்ஹார யோகம் மாதிரி தான். எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் உங்க முன்னாடி நிக்க முடியாது. ஆனா செவ்வாய் 8க்கு உடையவர் என்பதால் திடீர்னு ஒரு விபத்தோ அல்லது காயமோ ஏற்பட வாய்ப்பிருக்கு. வண்டி ஓட்டும்போது வேகம் வேணாம். முக்கியமா இரும்பு ஆயுதங்களை கையாளும் போது கவனமா இருங்க. இரத்த அழுத்தம், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா முடியும். தம்பி தங்கைகளோட உறவுல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். ஆனா அவங்க வழியில ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டு. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய டீல் ஓகே ஆகும். ஆனா அதுல வில்லங்கம் இல்லாம பாத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியா இருந்தா அன்னைக்கு நாள் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும். சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறது ஒரு மிகப்பெரிய மாளவிய யோகம். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையா இருப்பாங்க. அவர் மூலமா சொத்துக்கள் அல்லது பணம் வர வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வட்டாரத்துல உங்க செல்வாக்கு கூடும். கலைத்துறை, ஜவுளி, அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு பணமழைதான். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 8ஆம் இடத்து சுக்கிரன் எதிர்பாராத பணவரவை தருவாரு. ஆனா ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். தேவையற்ற பெண் தொடர்புகளால் மன உளைச்சல் வரலாம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ரகசியமான புரிதல் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். சுப விரயங்கள் செய்யறது இந்த நேரத்துல நல்லது. உங்க ராசிநாதனான புதன் பகவான் ஆரம்பத்துல மீன ராசியில 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் அங்க சுக்கிரனும் இருக்கிறதுனால நீச பங்க ராஜயோகம் கிடைக்குது. இதனால உங்க புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். வியாபாரத்துல கஸ்டமர்களை எப்படி வளைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். கூட்டாளிகள் கிட்ட இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மாசத்தோட பிற்பகுதியில புதன் 8ஆம் இடமான மேஷ ராசிக்கு மாறுறாரு. உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நரம்பு தளர்ச்சி அல்லது அலர்ஜி வரலாம். ஷேர் மார்க்கெட்ல அதிக முதலீடு செய்யாதீங்க. ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பாருங்க. தூக்கம் கொஞ்சம் குறையலாம். தியானம் பண்றது நல்லது. அதே சமயம் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு செய்தி வரும். அது உங்களுக்கு சாதகமா இருக்கும். சனி பகவான் இப்ப மீன ராசியில உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இத 7ஆம் இடத்து சனின்னு சொல்லுவோம். சனி 7ஆம் இடத்துல இருந்தா கூட்டு தொழில்ல ரொம்ப பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. கூட்டாளிகள் உங்களை சோதிப்பாங்க. வாழ்க்கை துணையோட வழியில கொஞ்சம் கசப்புகள் வந்து நீங்கும். கன்னி ராசிக்கு கண்டகச் சனின்னு சிலர் பயமுறுத்துவாங்க. ஆனா நீங்க பயப்பட வேணாம். சனி இங்க உங்களுக்கு வாழ்க்கையோட யதார்த்தத்தை கத்துக் கொடுப்பாரு. உத்தியோகத்துல மத்தவங்க வேலையையும் நீங்க சேர்த்து செய்ய வேண்டி வரும். கடின உழைப்புக்கு அப்புறமே லாபம் கிடைக்கும். பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. அவங்க மூலமா ஒரு பிசினஸ் வாய்ப்பு வரும். ஆரோக்கியத்துல இடுப்பு வலி அல்லது முழங்கால் பிரச்சனைகள் வரலாம். சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை தந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து அப்புறம்தான் வெற்றியை தருவாரு. யாரையும் உடனே நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. ராகு பகவான் கும்ப ராசியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு ஒரு விசித்திரமான தைரியத்தை கொடுப்பாரு. கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும். அந்நிய நாட்டு தொடர்பு மூலமா லாபம் கிடைக்கும். செவ்வாய் மற்றும் சூரியனோட ராகு இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்கிற சக்தியும் அதே சமயம் ஒரு பதட்டமும் இருக்கும். கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. 12இல் கேது மோக்ஷ கேது. ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு வரும். அடிக்கடி கோயிலுக்கு போக தோணும். தூக்கம் கொஞ்சம் தடையாகும். தேவையில்லாத கனவுகள் வரலாம். தான தர்மங்கள்ல ஈடுபாடு கூடும். கேது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் பற்றற்ற நிலையையும் கொடுப்பாரு. வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு கேது நல்ல வழியை காட்டுவாரு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். பரிகாரங்கள். கன்னிராசி நேயர்களே, 7ஆம் இடத்து சனி மற்றும் 8ஆம் இடத்து புதனின் தாக்கத்தை குறைக்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. உங்க ராசிநாதன் புதனுக்கு உகந்த பெருமாளை வழிபடுங்க. துளசி அர்ச்சனை பண்ணுங்க. 7ஆம் இடத்து சனியின் தாக்கத்தை குறைக்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதால ஏழை பெண்களுக்கோ அல்லது பெண் குழந்தைகளுக்கோ இனிப்புகள் அல்லது உடைகள் தானம் பண்ணுங்க. 6ஆம் இடத்து ராகுவின் தாக்கத்தை குறைக்க துர்க்கை அம்மனை வழிபடுங்க.
மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் கன்னி ராசிக்கு உழைப்பும் பொறுமையும் தேவைப்படுற மாசம். ஆனா மாச கடைசியில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.